நம்ம தொடங்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु नभद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं बिपद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः ओं तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति परिदंश श्रीचैतन्यं नमामिथम् हरे कृष्णा ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் நம்ம 11வது பதம் படிச்சிட்டு இருக்கோம். அது ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நேத்து பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா யாராவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ நம்ம மருத்துவம் படிக்கணும்னா அது மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து ஒரு ஆசிரியர் மூலமாக தான் நம்ம கற்றுக்கணும். வீட்டிலேருந்து அந்த நூலை வச்சு படிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. அது மாதிரி நம்ம பாகவதம் பகவத்கீதை படிக்கிறப்ப ஒரு சிறந்த பாகவதர் மூலமாக நம்ம கேட்டோம்னா நமக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மாதாஜி. குரு பரம்பரையில் இணைந்து தான் நம்ம வந்து படிக்கணும்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, நல்ல பாயிண்ட். வேற ஏதாவது? பகவத்கீதை வந்து பகவானால பேசப்பட்டதுனால அதுவும் வந்து ஓசை வடிவமா இருக்குன்னு சொல்றோம் மாதாஜி. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதமும் வந்து கிருஷ்ணரோட லீலைகளை பத்தி சொல்றதுனால அதுவும் வந்து ஓசை வடிவம்ங்கிறது சொல்றோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு மரத்தோட நுனின்றது வேர் தான். ஆனா நம்ம அதோட நுனி பகுதியை வந்து ஆரம்பம் சொல்றோம். வேர் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. துவாபார யுகத்தினுடைய அப்படின்னு சொல்ற முடிவு சொல்றது ஆரம்பம், சொல்றது கலியுகத்தினுடைய ஆரம்பம். சோ துவாபார யுகத்தினுடைய முடிவு கலியுகத்தினுடைய ஆரம்பமாவும் இருக்கு. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அது மாதிரி மாதாஜி நம்ம எடுத்தோன்னா 10வது கேண்டோக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேண்டோலேருந்து அந்த ஜன்மாதி என்ற அந்த ஸ்லோகத்திலேருந்து படிச்சு கடைசி வரைக்கும் உள்ள ஸ்லோகம் வரைக்கும் லைனா படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ 11வது பதம் படிச்சுட்டு திரும்ப நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். பதம் 11. ஏதன்னிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருபநீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மகாராஜனே, பெரும் அதிகாரிகள் பகவானின் புனித நாமங்களை இடைவிடாமல் பாடிய வண்ணமாக இருக்கின்றனர்.
அவர்களின் வழியை பின்பற்றுவதே சந்தேகமும் பயமுமற்றதும் அனைவருக்கும் வெற்றியளிக்கக்கூடியதுமான வழியாகும். இவ்வழி அனைத்து ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவர்களுக்கும் ஜட இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கும் மற்றும் உன்னத அறிவின் பயனாக சுயதிருப்தி அடைந்துள்ளவர்களுக்கும் ஏற்றதாகும். ஸோ எல்லா விதமான மக்களும் இந்த வழியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்க சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு. ஸோ நம்ம ஒரு பேராகிராஃப் படிச்சிட்டோம். 2வது பேராகிராஃப்லேருந்து படிக்கணும். பகவான் நாம சங்கீர்த்தனத்தை அதுலேருந்து நம்ம படிக்கணும். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி நேத்து நான் படிக்கிறதா படிக்கலையா? ஓகே படிங்க. கார்த்திகா மாதாஜி ஓகே படிங்க. கார்த்திகை மாதாஜி நேத்து படிக்கலமா. ஓகே படிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் நாம கீர்த்தனத்தை உரத்த சப்தத்துடன் செய்ய வேண்டும் என்பதுடன் பத்ம புராணத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதை போன்று குற்றங்கள் இல்லாமலும் அது செய்யப்பட வேண்டும் என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி உபதேசித்துள்ளார். பகவானிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் தன்னை ஒருவன் விடுவித்துக் கொள்ள முடியும். பகவானின் புனித நாமத்திடம் அடைக்கலம் புகுந்தவன் வாயிலாக அவரது பாதங்களில் இழைத்துள்ள எல்லா குற்றங்களிலிருந்தும் தன்னை ஒருவன் விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் பகவானுடைய புனித நாமத்தின் திருவடிகளில் குற்றம் புரிந்தவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இத்தகைய குற்றங்கள் மொத்தத்தில் 10 உள்ளனவென்று பத்ம புராணம் குறிப்பிடுகிறது. முதல் குற்றம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள சிறந்த பக்தர்களை நிந்திப்பதாகும். 2ஆம் குற்றம் பகவானின் புனித நாமங்களை பௌதீக கண்ணோட்டத்தில் காண்பதாகும். எல்லா பிரபஞ்சங்களுக்கும் பகவானே உரிமையாளர் ஆவார். இதனால் வெவ்வேறு இடங்களில் வேறுபட்ட நாமங்களால் அவர் அறியப்படுகிறார். ஆனால் பகவானின் பூரணத்துவத்தை அது எவ்விதத்திலும் குறைப்பது ஆகாது. பரமபுருஷருக்கு என உள்ள ஒவ்வொரு நாமமும் அவரது சிறப்பான இயல்புகளை குறிப்பதால் அவை அனைத்துமே புனிதமானவைதான். பகவானின் இந்நாமங்கள் அவருக்கு ஈடான சக்தி கொண்டவையாகும். சிருஷ்டியின் எப்பகுதியிலுள்ள எவரும் அவரவருக்கு தெரிந்த எந்த மொழியில் வேண்டுமானாலும் பகவானின் நாமத்தை பாடுவதற்கு எத்தடையும் இல்லை. அந்நாமங்கள் அனைத்தும் சர்வ மங்களம் தருபவையாகையால் அவற்றை பௌதீகமானவை என கருதி அவற்றுக்கிடையில் தராதரம் காணக்கூடாது. 3வது குற்றம் அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் அல்லது ஆன்மீக குருமார்களின் கட்டளைகளை மீறுவது. 4வது குற்றம் சாஸ்திரத்தை அல்லது வேத அறிவை நிந்திப்பது. 5வது குற்றம் பகவானின் திருநாமத்திற்கு பௌதீகமான கண்ணோட்டத்தில் அர்த்தம் கற்பிப்பது. இந்நாமம் பகவானோடு முற்றிலும் ஒன்றானதாகும். பகவானுக்கும் அவரது திருநாமத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை ஒருவன் அறிய வேண்டும். 6வது குற்றம் புனித நாமத்திற்கு தப்பான அர்த்தம் கற்பித்தல். பகவானும் அவரது திருநாமமும் கற்பனையானவை அல்ல. பகவானை வழிபடுபவர்களின் கற்பனையில் உதித்த ஒரு மூர்த்தி என்றென்னும் குறைந்த அறிவுள்ள மனிதர்களும் உள்ளனர். எனவே அவரது திருநாமமும் கற்பனையானதே என்று அவர்கள் நினைக்கின்றனர். இத்தகைய மனோநிலையில் பகவானின் நாம கீர்த்தனத்தை செய்பவன் தான் எதிர்பார்க்கும் பலனை அடைய முடியாது. 7வது குற்றம் புனித நாமத்தின் வலிமையால் வேண்டுமென்றே பாவங்கள் செய்வது. பகவானின் திருநாமங்களை ஜபிப்பதால் அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவன் விடுபட முடியும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பகவானின் திருநாமத்தை ஜபிப்பதால் பாவ விளைவுகளை போக்கிவிடலாம் என்று எதிர்பார்த்து தொடர்ந்து பாவங்களை செய்பவன் புனித நாமத்தின் மலர் பாதங்களில் மிக பெரிய குற்றம் செய்தவனாகின்றான். இத்தகைய குற்றவாளி ஒருவன் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள எவ்வகையான பிராயச்சித்தாலும் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள முடியாது. அதாவது ஒருவன் புனித நாமத்தை ஜபிக்கும் முன் பாவம் செய்தவனாக இருக்கக்கூடும். ஆனால் பகவானின் புனித நாமத்தில் அடைக்கலம் புகுந்து அதனால் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட பின் புனித நாமத்தை ஜபிக்கும் இம்முறை தனக்கு பாதுகாப்பை அளிக்கும் என்று எதிர்பார்க்காமல் பாவ செயல்களிலிருந்தும் அவன் உறுதியாக விலகியிருக்க வேண்டும். 8வது குற்றம் பகவானின் திருநாமத்தையும் அதை பாடும் முறையையும் அனுகூலமான சில ஜட செயல்களுக்கு ஒப்பானவை என்று எண்ணுவது. பௌதீக நன்மைகளை அளிக்கக்கூடிய பல வகையான நற்செயல்கள் உள்ளன. ஆனால் புனித நாமமும் அதை ஜபிக்கும் முறையும் வெறும் புண்ணிய செயல்கள் மட்டுமல்ல. இப்புனித நாம ஜபம் புண்ணிய செயல்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இத்தகைய நோக்கங்களுக்காக அதை உபயோகிக்க கூடாது. புனித நாமமும் பகவானும் ஒத்த தன்மை உடையவர்கள் ஆதலால் மனித வர்க்கத்தின் சேவைக்காக அப்புனித நாமத்தை ஈடுபடுத்தக்கூடாது. இதன் கருத்து என்னவென்றால் பரமபுருஷர் உன்னத அனுபவிப்பாளராக இருப்பதால் அவர் எவருடைய கட்டளையையும் நிறைவேற்ற வேண்டியவரோ அல்லது அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டியவரோ அல்ல. அதுபோலவே பகவானின் புனித நாமம் அவரோடு முற்றிலும் ஒத்த தன்மை உடையதாக இருப்பதால் ஒருவன் தன் சொந்த சேவைக்காக புனித நாமத்தை பயன்படுத்திக் கொள்ள முயலக்கூடாது.
9வது குற்றம் பகவானின் புனித நாமத்தை பாடுவதிலும் அதன் உன்னத தன்மையை பற்றி அறிவதிலும் ஆர்வமற்றவர்களுக்கு இத்தகைய உபதேசம் அளிக்கப்படுமாயின் இச்செயல் திருநாமத்தின் பாதங்களில் செய்யப்படும் ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. 10வது குற்றம் புனித நாமத்தின் உன்னத தன்மையை பற்றி கேள்விப்பட்டிருந்தும் அந்நாமத்தில் சிரத்தை கொள்ளாமல் இருப்பது. பகவானின் உன்னத நாமத்தை பாடுவதால் விளையும் பயன் அதை பாடுபவனுக்கு முக்தியாக காட்சியளிக்கிறது. இது அவனது போலி அகங்காரத்தால் விளைந்ததாகும். தானே உலகை அனுபவிப்பவன், உலகில் உள்ளவை அனைத்தும் தன் சுகத்துக்காக மட்டுமே உள்ளன என்ற எண்ணங்களால் இந்த போலி அகங்காரம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஜட உலகம் முழுவதும் நான், எனது என்ற இத்தகைய போலி அகங்காரத்தின் கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தகைய தப்பான எண்ணங்களிலிருந்து விடுபடுவதுதான் திருநாம ஜபத்தின் உண்மையான பயனாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இதுக்கு முன்னாடி யாராவது இந்த 10 குற்றங்களை பத்தி கேட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இல்ல. ஓகே. கோயில்ல ஹரே கிருஷ்ண மாதாஜி. கோயில்ல காலையில மாதாஜி கேட்டுட்டு ஜபம் பண்றதுக்கு முன்னாடி பண்ண சொல்லிருக்காங்க மாதாஜி. ஜபம் பண்றதுக்கு முன்னாடி இந்த 10 குற்றங்களை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுவோம். ஆமாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த 10 குற்றங்கள்ல முதல் குற்றம் என்ன அப்படின்னாக்க, பகவானுடைய நாமத்தை யார் வந்து ஜபம் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களோ, நாம ஜபமும் அவங்க கரெக்டா பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட தவறு கண்டுபிடிக்க கூடாது. இப்ப நம்ம விட மூத்த பக்தர்கள், நம்ம கூட இருக்கிற பக்தர்கள், நமக்கு கீழே இருக்கிற பக்தர்கள் யாரா இருந்தாலும் சரி, நமக்கு அதிகாரம் இருந்தால் ஒழிய, இப்போ இந்த நம்ம பாகவத குரூப்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு 37 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில் கொஞ்சம் பேர் படிக்கிறோம், கொஞ்சம் பேர் நம்ம கேட்குறோம், கேள்வி கேட்குறோம். சிலதெல்லாம் நம்ம நடக்கும்போது இந்த மாதிரி படிக்கக்கூடாது, இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம் இல்லையா? அது என்ன கிடையாது, அவங்க கிட்ட தவறு கண்டுபிடிக்கிற மாதிரி கிடையாது. புரியுதா? இப்போ ஒரு ஸ்லோகம் கொஞ்சம் தப்பா படிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு மாற்றி படிக்கிறோம், தவறா ஒரு பதில் சொல்றோம், அப்போ நம்ம அதை சரி பண்ணலாம். அது என்ன கிடையாது, அது தவறு கிடையாது. ஆனா அவங்க கிட்ட வேணும்னே என்ன பண்ணக்கூடாது, குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. புரியுதா இது என்ன அர்த்தம்னு? ஜபம் பண்ணி இந்த நாமத்தை பிரச்சாரம் பண்றவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறுகள் கண்டுபிடிக்க கூடாது, அவங்கள பத்தி குற்றம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் இது குறிப்பா மூத்த பக்தர்களை குறிக்குது. நமக்கு மேல இருக்கிறவங்களை பத்தி நம்ம எந்த குறையும் குற்றமும் சொல்லக்கூடாது. இது கோவிலுக்கு போறவங்களுக்கு ரொம்ப அவசியமா இந்த சட்டத்திட்டங்களை அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க சத்சங்கத்துல போகலை அப்படின்னா அவங்களுக்கு இது புரியாது. சத்சங்களுக்கு போறவங்களுக்கு, கோவில்ல இப்போ இஸ்கான் கோயிலுக்கு போறாங்க, அப்போ தினப்படிக்க போயிட்டு இருக்கும்போது சில பக்தர்களை பார்க்கும்போது அவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக அந்த பக்தர் இப்படிதான், இந்த பக்தர் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றமெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் குற்றம் என்னன்னு. 2வது குற்றம் என்ன அப்படின்னாக்க, பல்வேறு தேவர்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா? தேவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்து தன்னிச்சையானதுன்னோ இல்லைன்னா சுதந்திரமானதுன்னோ நினைக்க கூடாது. பிரம்மா சிவன் அவங்க பேரு கூட பகவானுடைய பேருக்கு சமமானது கிடையாது. அதே சமயத்துல பகவானுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான தன்மையை உடையவை. பகவானுடைய நாமங்கள் அது எந்த மொழியில சொல்லப்பட்டாலும் சரி, அதுக்கு உண்டான பலன் அவங்க நாமம் சொல்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தேவர்களுடைய பெயர்கள் பகவானுடைய நாமங்களுக்கு சமம் கிடையாது. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் பெயர்கள் பகவானுடைய திருநாமத்துக்கு சமமானது என்றோ தன்னிச்சையானது என்றோ கருதுவது குற்றம். இங்க வந்து 2வது குற்றம் கொஞ்சம் வித்தியாசமா பிரபுபாதர் கொடுத்திருக்கார். 2வது குற்றம் வந்து பகவானுடைய நாமங்கள் பல்வேறு நாமங்கள் இருக்கு, அந்த நாமங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான சக்தி கொண்டவை. 3வது குற்றம் என்ன அப்படின்னா, ஆன்மீக குருவை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறது. இப்போ பிரபுபாதரை பார்க்குறோம், அவருக்கும் எப்படி இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, உடம்பு இருக்கு, கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு, நம்மள மாதிரி தான் இருக்கார். அதனால அவரும் நம்மள மாதிரி ஒருத்தரா அப்படின்னா கிடையாது, அவர் சாதாரண நபர் கிடையாது. அதே மாதிரி அவருடைய கட்டளைகளை மீறுறதும் குற்றம். தீட்சை வாங்கினவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். தீட்சை வாங்கினவங்க ஆன்மீக குரு கிட்ட தீட்சை வாங்கும்போது
அவங்க உறுதிமொழிகளை கொடுத்துட்டு தீட்சை வாங்குறாங்க. என்ன உறுதிமொழி கொடுக்கணும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தீட்சை வாங்கும்போது நம்ம என்ன உறுதிமொழி கொடுக்கணும்? 4 சட்டத்திட்டங்களை போராடி 4 சட்டதிட்டங்கள் மீறக்கூடாது. அது மாதிரி குரு பற்றி பேச்சு நான் பரப்புறதுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு. 2 சொல்லியாச்சு. இன்னொன்னு டெய்லி வந்து 16 மாலையாவது சொல்லணும். ஆ முதல்ல இதுதான். டெய்லி 16 மாலை ஜெபம் பண்ணுவேன், 4 சட்டதிட்டங்களை கடைபிடிப்பேன், பிரச்சாரத்துக்கு நான் உதவி செய்வேன். இந்த 3 தான் உறுதிமொழி நம்ம கொடுக்குறோம். 16 மாலை ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 4 சட்டதிட்டங்களை கடைபிடிப்பேன், பிரச்சாரத்துக்கு உதவி செய்வேன். இந்த 3 உறுதிமொழிகளை கொடுக்குறோம். அப்போ இதை நாம மீறக்கூடாது. புரியுதா? அவருடைய கட்டளை. இதை வந்து நாம மீறக்கூடாது. அது இல்லாம ஆன்மீக குரு தனியா ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு நம்மளை கூப்பிட்டு அப்படின்னா அந்த கட்டளையை நாம நிறைவேற்றணும். 4வது, வேத நூல்களையும் வேத வழிவந்த நீதி நூல்களையும் தரக்குறைவாக பேசுவது குற்றம். நிறைய பேருக்கு எது மேல நம்பிக்கை கிடையாது, சாஸ்திரங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எல்லா சாஸ்திரங்களும் பகவான் தான் கொடுத்தது. ஸோ அந்த சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது, எந்த சாஸ்திரத்தையும் நிந்திக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்க நிறைய பேருக்கு அந்த அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. வேதங்கள்லாம் வந்து மனுஷன் தான் எழுதியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அம்மா பகவத்கீதையை வந்து உலகம் முழுக்க சொல்லி கொடுக்குறாங்களாம் அந்த அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னாருங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, அதுல ஒன்றும் கிருஷ்ணர்னு எல்லாம் சொல்லலை, பகவான் தான் சொல்லியிருக்கு. பகவான் அந்த வார்த்தை யாரை வேணா குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களால எப்படி பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் சாக்ஷாத் பகவான் நேரம் நின்று சொல்றாரு, பகவத்கீதையில பகவான் தான் இருக்கு, கிருஷ்ணர்னு இல்லை, அதனால அது கிருஷ்ணர்னு அர்த்தம் கிடையாது, யாரா வேணா இருக்கலாம், பகவான்கிற வார்த்தை யாரை வேணா குறிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை ஒரு பேட்டி எடுத்து இதை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. முட்டாள்கள். ஸோ இந்த மாதிரி முட்டாள்களுக்கு பகவத்கீதையும் புரியாது, சாஸ்திரமும் புரியாது, எதுவும் புரியாது. வேதங்களை வந்து கற்பனையானது அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய மனம் போன போக்குப்படி அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கறதெல்லாம் தவறானது. அடுத்து, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் புகழை கற்பனைன்னு நினைக்கிறது குற்றம். இப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு எத்தனையோ விதமான புகழ் இருக்கு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பகவானுக்கும் மந்திரத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து நம்ம அஸ்வமேத யாகத்தோட கூட ஒப்பிட முடியாது, அதை விட உயர்ந்தது அப்படிலாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த புகழெல்லாம் என்ன நினைக்கக்கூடாது, கற்பனைன்னு நினைக்கக்கூடாது. புதுசாக வரவங்க இதெல்லாம் கேட்டால் என்ன நினைப்பாங்க, என்ன ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது சொல்றது வந்து அஸ்வமேத யாகத்தை விட பெருசோ அப்படின்னு அவங்களுக்கு அதில் சந்தேகம் வரலாம். ஸோ அந்த மாதிரி அந்த புகழை கற்பனைன்னு நினைக்கிறது தவறு. அடுத்தது என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமத்துக்கு ஜடமான விளக்கம் கொடுக்க கூடாது. நீ வந்து ஹரேகிருஷ்ண மகாமந்திரம் சொன்ன அப்படின்னாக்க நாளைக்கே நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ. நீ ஹரேகிருஷ்ண மகாமந்திரம் சொன்ன அப்படின்னா உன்னுடைய கஷ்டம் எல்லாம் வந்து உடனே அது வந்து போயிடும். அப்படி இப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, விட்டெல்லாம் அடிக்கக்கூடாது. இதெல்லாம் என்னது, ஜடமான விளக்கம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, நமக்கு மன நிம்மதி, நம்ம மனம் தூய்மை அடையும், நாம கொஞ்சம் கொஞ்சமா பாவ விளைவுகள்லேருந்து விடுபடுவோம். இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்குது. உடனே நான் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நான் வந்து எனக்கு உடனே அந்த ஹரேகிருஷ்ண மகாமந்திரம் சொன்னா வேலை கிடைச்சிடும், ஹரேகிருஷ்ண மகாமந்திரம் சொன்னா உடனே கல்யாணம் நிச்சயம் ஆயிடும், அந்த மாதிரிலாம் வந்து ஜடமான விளக்கமெல்லாம் நம்ம எப்பவுமே கொடுத்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஸோ அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய பலத்துல பாவ காரியங்கள் செய்யறது குற்றம். படிச்சோம் இல்லையா, நாமத்தை சொன்னா என்ன ஆயிடும், பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்காக சரி நான் பாவம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றேன் அப்படின்னு சொல்றது என்னது, குற்றம். அது ஒரு குற்றம். நீங்க பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். சில மதங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன கேட்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாவம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்ப திங்கக்கிழமை பாவம் பண்ண ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் பாவம் பண்ணி திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போய் பாவம் பண்ணி, இது என்ன பாவம் மன்னிப்பா?
ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. நான் என்ன வேணா பாவம் பண்ணுவேன், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னால் அந்த பாவம் போயிடும்ல, அதனால நான் பாவம் பண்ணுவேன், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய குற்றம். 8வது குற்றம் என்ன அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம சடங்கு சம்பிரதாயம் பண்ற மாதிரி நினைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையா நான் இந்த பூஜை பண்ணணும், வியாழக்கிழமையா நான் இந்த பூஜை பண்ணணும், புதன்கிழமையா நான் இத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்ங்கிறது அன்போட, பகவான் மேல அன்போட பிரீத்தியோட நம்ம வந்து சொல்ல வேண்டியது. ஒரு சீசனல்லாம் கிடையாது. இந்த சீசனுக்கு இது, இந்த சீசனுக்கு இது, அம்மன் சீசன், அப்புறம் முருகன் சீசன், அப்புறம் விநாயகர் சீசன், இந்த மாதிரி சீசனல் மந்திரம்லாம் கிடையாது. இது பார்த்துருக்கோம்லாம். நம்ம ஆடி மாசம் வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உடனே அம்மனுக்கு கூழ் ஊத்தணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சீசன். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லாம் வர்றதெல்லாம் கிடையாது. இது எப்பவுமே நம்ம பகவான் மேல அன்போட சொல்லக்கூடியது. ஸோ இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. அப்போ யாருக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்து மேல நம்பிக்கை இல்லையோ அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பகவானுடைய திருநாமத்துடைய புகழை எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் இன்னும் மேல மேல அபராதம் பண்ணுவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க இதை கேட்டு திரும்ப திரும்ப அவங்க அபராதம் பண்ணுவாங்க. பகவானுக்கு அபராதம் பண்ணா நாமத்தை சொல்லி நம்ம வந்து மன்னிப்பு கிடைக்கும் நமக்கு. ஆனா நாமத்துக்கு அபராதம் பண்ணா மன்னிப்பு கிடையாது. நாமத்துக்கு அபராதம் பண்ணா மன்னிப்பு கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். வைஷ்ணவர்களையோ பகவானையோ நம்ம எதாவது பண்ணிட்டா கூட நாமத்தை சொல்லி நம்ம வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஆனா நாமத்துக்கு அபராதம் பண்ணோம் அப்படின்னா மன்னிப்பு கிடையாது. பட் அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்னன்னா திரும்ப திரும்ப நாமத்தை சொல்லணும். அதுதான் ஒரே பிராயச்சித்தம். என்னன்னா திரும்ப திரும்ப நாமத்தை சொல்றதுதான். அப்போ 10வது குற்றம் என்ன அப்படின்னா, டெய்லி இதை நம்ம சொல்றோம், டெய்லி இதை சொல்லிட்டு கேட்டுட்டும் திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த குற்றங்களை செய்யறது தவறு. இத்தனை தடவை கேட்டதுக்கு அப்புறமும் திரும்ப இந்த குற்றங்களை செய்யறது தவறு. அதனால யார் ஒருத்தர் இந்த குற்றங்களை தவிர்த்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்க ரொம்ப சீக்கிரமே பகவானுடைய அன்பை வந்து அடைய முடியும். முதல் குற்றமும் கடைசி குற்றமும் பண்ணோம் அப்படின்னா மற்ற குற்றங்கள் எல்லாம் தானா பண்ண ஆரம்பிச்சிருவோம். முதல் குற்றம் என்ன, பகவானின் நாமத்தை கூறிக்கொண்டு பிரச்சாரத்திற்காக செய்யும் பக்தர்களை நிந்திப்பது. பகவானின் பக்தர்களை நிந்திப்பது குற்றம். வைஷ்ணவர்களை நிந்தனை பண்ணோம் அப்படின்னாக்க மற்ற எல்லா குற்றமும் தானா வந்துடும். இந்த வைஷ்ணவ நிந்தனையை பத்தி சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு கொடி அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பக்தி லதா அப்படின்னு பார்த்தோம். பிரம்மாண்ட பிரமித்தே கோணே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜ அப்படின்னு பார்த்தோம். இந்த பக்தி லதா அப்படிங்கிற இந்த கொடிக்கு ஒரு விதை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. குரு கிருஷ்ணனுடைய கருணையினால எந்த பிரம்மாண்டத்திலயோ சுத்திட்டு இருந்தோம், எத்தனையோ பிறவிகள் சுத்திட்டு இருக்கோம். அப்பெல்லாம் கிடைக்காம இந்த பிறவியில இப்போ நமக்கு இந்த விதை கிடைச்சிருக்கு. அப்போ இந்த விதை நம்ம இதயத்துல போட்டிருக்காங்க. அப்போ இந்த விதை என்ன ஆகுது, இப்பதான் முளைக்க ஆரம்பிக்குது. இப்பதான் வந்து முளை விட்டு ஒரு சின்ன சின்ன துளிர்கள் இப்பதான் வர ஆரம்பிக்குது. நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து வெந்தயமோ கடுகோ எல்லாம் போட்டு வச்சோம்னா என்ன ஆகும், சின்ன சின்னதா அந்த முளை வந்து அதுக்கப்புறம் அது ஒரு இலை விடும், அதுக்கப்புறம் 2 இலை விடும், அந்த மாதிரி சின்ன சின்னதா வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பக்தி அப்படிங்கிறது இப்பதான் வளரவே ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் முளை விட்டு வருது. இப்போ ஒரு பெரிய மத யானை வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த மத யானை வந்து அதை மிதிச்சதுன்னா என்ன ஆகும்? எதுவுமே இல்லாம போயிடும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லியிருக்க. வைஷ்ணவ நிந்தனை அப்படிங்கிறது ஹாத்தி மதா அப்படிங்கிற, ஹாத்தினா யானை. மதம் பிடிச்ச யானை வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சா அது என்ன அட்டகாசம் பண்ணிட்டு போகுமோ அந்த மாதிரி வைஷ்ணவ நிந்தனை பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பக்தி காணா போயிடும். அதனால எந்த வைஷ்ணவர்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நிந்தனை செய்யக்கூடாது. அவங்க இப்படி இவங்க இப்படி. இந்த கதை பேசுறதுக்காக நம்ம வந்து இங்க வரல. இந்த கதை தான் வெளி உலகத்துல பேசிட்டே இருக்காங்களே இல்லையா? வெளி உலகத்துல வேற என்ன பேச்சு இருக்கு? இதே தானே பேச்சு. அவங்க இவங்களை பத்தி பேசுறாங்க, இவங்க அவங்கள பத்தி பேசுறாங்க. குடும்பத்திலே பாக்குறோம். அதனால தானே இவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? வெட்டி பேச்சுதான் இல்லையா? அவங்கள தப்பா பேசுறது, இவங்கள தப்பா பேசுறது. இல்ல உண்மையாவே இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இல்லாம எல்லார பத்தியும் பேசுறதுனால எவ்வளவு பிரச்சனை வருது. அதனால வைஷ்ணவ நிந்தனையை நம்ம பண்ணவே கூடாது.
வைஷ்ணவர்களை மட்டுமா? யாரையுமே நிந்தனை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு, நாளைக்கு அவங்க வைஷ்ணவர்கள் ஆனாங்க அப்படின்னாக்க நீங்க பார்க்கலாம். சுனிதி சுருச்சி 2 பேர்ல துருவ மகாராஜனுடைய தாய். இந்த சுனிதி என்ன பண்றாங்க, அப்பா மடியில உட்கார முடியாது அப்படின்னு துருவன் அழுதுட்டு வரும்போது, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, உங்க சின்னம்மா கிட்ட தான் அவர் பிரியமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சுருச்சி துருவனை அவமதிச்சதுனால, துருவன் அப்போ பக்தன் கிடையாது. துருவன் 5 வயசு குழந்தை, சின்ன குழந்தை. ஆனா அந்த குழந்தைய அவமதிச்சதுனால சுருச்சிக்கு என்ன கிடைக்கல? பக்தியே கிடைக்கல. சுருச்சி கடைசியில தீயில எரிஞ்சு அவங்க வந்து இறந்து போறாங்க. ரொம்ப பயங்கரமான முடிவு சுருச்சிக்கு ஆகுது. ஏன்னா அந்த குழந்தை துருவனை அவமதிச்சதுனால. துருவன் அப்போ வைஷ்ணவன் கிடையாது, வைஷ்ணவர்களை மட்டும்தான் கிடையாது. யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிந்தனை செய்யக்கூடாது. அந்த பழக்கம் இருந்ததுன்னா நமக்கு யாரை பார்த்தாலும் நிந்தனை பண்ணுவோம், எல்லார்கிட்டையும் குறை கண்டுபிடிப்போம். இந்த குறை கண்டுபிடிக்கிற பழக்கம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பார்த்தாலும் குறை சொல்லுவோம், என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவோம். அந்த நிறைய பாராட்ட தெரியணும், ஒவ்வொருத்தையும் இருக்கிற நிறைய நமக்கு பாராட்ட தெரியணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா அது பழக்கமாகி நம்ம எல்லார்கிட்டையும் நிறைய பார்ப்போம். 2 விதமான ஒரு பறக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா தேனி. தேனி எங்க போய் உட்காரும்? அழகான மலர்கள்ல போய் தேனை சேகரிக்கிறதுக்காக அங்க போய் உட்காரும். இன்னொன்னு என்னன்னா ஈ. ஈ எங்க போய் உட்காரும்? மலை ஜலம் கழிக்கிற இடத்துல எங்க அசுத்தம் இருக்கோ அங்க போய் உட்காரும். குறை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈ மாதிரி இருக்கோம்னு அர்த்தம். நிறைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேனி மாதிரி அழகான அந்த மலர்களுடைய நிறங்கள், அதனுடைய வாசம், அதனுடைய தேன், அதை சுவைக்க போறோம்னு அர்த்தம். ஆக நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால தேவையில்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் குறையெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. இவங்க அப்படியே, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நிம்மதியா நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். நமக்கு அதிகாரம் இருந்தால் ஒழிய, அந்த அதிகாரத்தையும் இப்போ வீட்டுல வந்து குழந்தைங்களை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் என்ன, வெளிப்படையான காரணம் என்ன, என் குழந்தை திருந்தணும் அதுக்காக நான் அடிக்கிறேன், அது வெளிப்படையான காரணம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது வன்மம். ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிக்கல, கணவனை பிடிக்கலையா, மாமியாரை பிடிக்கலையா, இது பிடிக்கலையா, அது பிடிக்கல, எது பிடிக்கலையோ தெரியாது. அந்த கோபத்தை தான் நம்ம என்ன பண்றோம், அந்த குழந்தைகள்கிட்ட காட்டுறோம். உண்மையா இல்லையா சொல்லுங்க? எங்கேயோ காட்ட வேண்டிய கோபத்தை யார்கிட்ட காட்டுறோம்? குழந்தைங்கள்ட்ட காட்டுறோம். ஆனா யாராவது கேட்டா என்ன சொல்லிப்போம், நான் அந்த குழந்தைய திருத்துறதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே திருத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா அந்த குழந்தை திருந்தும். சாதாரணமா சொன்னாலே திருந்தும். நம்மளுடைய நோக்கம் வந்து பியூரா இருந்ததுன்னா அது அவங்க இதயத்தை தொடும். ஆனா நம்மளுடைய இதயத்துல வன்மம் இருந்து அதை நம்ம வந்து வெளியில கொடுத்தோம் அப்படின்னா நீங்க எத்தனை அடிச்சாலும் அந்த குழந்தை திருந்தாது. ஸோ அதனால நாம தான் நம்மளை என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். நம்ம வந்து சோதிச்சு பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கோம், என் மனம் எப்படி இருக்கு, இது வந்து தூய்மையா இருக்கா, இத்தனை கள்ள கபடம் இருக்கா உள்ளுக்குள்ள, எத்தனை வச்சிருக்கோம் நம்ம அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்போ பகவான் கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், நான் இப்படி இருக்கேனே கிருஷ்ணா, என்ன தயவு செய்து என்ன பண்ணுங்க, திருத்துங்க அப்படின்னு. இல்லைன்னா நம்ம என்ன போய் இப்ப பிரார்த்தனை பண்ணுவோம், நான் தான் நல்லா இருக்கேன், குடும்பத்துல யாருமே சரியில்லை, அவங்களெல்லாம் திருத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுவோம். பகவான் சிரிப்பார், நீயே சரியில்லை, அதை பார்க்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த 10 குற்றங்களை நாம என்ன பண்ணணும், கவனத்தோட தவிர்க்கணும். கவனமா இந்த 10 குற்றங்களை தவிர்த்து பகவானுடைய நாமத்தை சொல்லணும். முதலில் 10வது குற்றம் என்னன்னு திருப்பி சொல்றீங்க? 10வது குற்றம், இந்த விஷயங்களை பலமுறை அறிவுறுத்திய பின்னரும் ஜட உலக பிணைப்பிற்கு உட்பட்டிருத்தலும் மந்திர உச்சாடனத்தின் போது கவனக்குறைவாக இருப்பதும் குற்றம். இதை பல தடவை கேட்கிறோம். இந்த விஷயங்களை பல தடவை கேட்டதுக்கு அப்புறமும் திரும்ப இந்த ஜட உலக பிணைப்பிலேயே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு இந்த ஜட விஷயங்களையே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது. ஏன்னா இங்க பிரபா சொல்றாரு இல்லையா, அதாவது பகவான் தான் அனுபவிப்பாளர், ஆனா நான் என்ன நினைக்கிறோம், நான் தான் அனுபவிப்பாளர், எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இதே தான் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி ஜட இன்பத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜட உலகத்துடைய விஷயங்களையே நம்ம வந்து கவனம் செலுத்தக்கூடாது. பியூரா பகவானுடைய நம்ம நாமத்தை சொல்றோமா, பகவானுக்காக சொல்றோம், அவருடைய திருப்திக்காக சொல்றோம் அப்படிங்கிற அந்த தூய்மையான அந்த உள்ளத்தோட நம்ம சொல்லணும். கொஞ்சம் கஷ்டம்தான் ஆரம்பத்துல. ஏன்னா பலவிதமான மனநிலைகள்ல நம்ம வந்து நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கு. நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சியங்கள்லாம் இருந்தது. பெரிய கோடீஸ்வரர் ஆகணும், நம்ம வந்து இந்த ஊர்லயே எல்லாரும் முன்னாடியும் பெருசா வாழ்ந்து காட்டணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம். அது மாதிரிலாம் இருந்தது. வியாபாரத்துல நம்ம வந்து பெரிய நிலைமைக்கு வரணும், பெரிய அந்த ஊர்ல 2-3 கல்யாண மண்டபம் கட்டணும், இதுதான் என்னுடைய லட்சியமா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில லட்சியம்னு கேட்டா பெரிய கல்யாண மண்டபம் கட்டணும், அதான் எனக்கு வாழ்க்கையில லட்சியமா இருந்தது. எப்போ இந்த ஹரேகிருஷ்ண இயக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ பிரச்சனைகள்லாம் வரும்போது எனக்கு, நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், என் தம்பி தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார், கிருஷ்ண பக்தியை. அப்போ நான் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணுன்னு. அப்போ இந்த ஹரேகிருஷ்ண மந்திரம் சொன்னா பணம் கிடைக்குமா, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கலாம். ஆனால் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது என்ன செய்யணும்? தூய்மை அடையணும். தூய்மை அடைஞ்சு பகவானுடைய திருப்திக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக நாமத்தை சொல்லணும். எப்போ இந்த பிலாசபி, நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா, நாம பகவானுடைய நித்தியமான சேவகன், தொண்டன், காமமே இல்லாத ஒரு விஷயமும் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு இந்த பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிடிச்சு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், 16 மாலை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இதுதான் பெஸ்ட், இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன்னா எங்க பார்த்தாலும் யாராலும் சுயநலத்தோடயே இருக்காங்க. சுயநலம் இல்லாம ஒருத்தர் மேல அன்பு செலுத்த முடியும் அப்படின்னா அங்க இருக்கார், கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் மேல நம்ம அன்பு செலுத்தலாம், அவர் நமக்கு பதிலுக்கு அந்த அன்பை செலுத்துவார் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா, எந்த விதமான சுயநலமும் இல்லாம நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடிய யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் பகவான். அவர் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ உண்மை ஒத்துக்கிறாங்க சோபனா மாதாஜி. அந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, ஜடத்துக்காகவே நம்ம வந்து போராடிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் 10வது குற்றம். சரியா? ஸோ இந்த 10 குற்றங்களை டெய்லி ஹரேகிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபம் பண்றது உத்தமம். கிம் பிரமத்தஸ்ய பகுபிஹி புரோக்ஷைர் ஹாயதைரிக வரம் முகூர்த்தம் விதித்தம் கடதே ஸ்ரேயசே யதக. இவ்வுலகில் பல வருடங்களாக அனுபவம் பெறாமலேயே வாழ்ந்து வாழ்வை வீணாக கழித்துவிட்ட நீண்ட ஆயுளால் என்ன பயன்? ஒரு நொடி நேரமாவது முழு உணர்வுடன் வாழ்வது சிறந்தது. ஏனெனில் ஒருவன் தன்னுடைய மிக உயர்ந்த நன்மையை தேடி அலைவதற்குரிய துவக்கத்தை அது வழங்குகிறது. இனிமேல வந்து அவருடைய அறிவுரைகள் அப்படிங்கிறது, சுகதேவ கோஸ்வாமியுடைய அறிவுரைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கும். அதை நாம நம்மளுடைய நன்மைக்காக அவர் சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன சொல்றாரு இங்க? ஒருத்தர் வந்து 100 வருஷம் வாழ்ந்து இல்லை 200 வருஷம் வாழ்ந்து என்ன பயன் இருக்கு? அவருக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷனே இல்லாம, ஆத்ம விஞ்ஞானமும் தெரியாம, பகவானை பத்தியும் தெரியாம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா கொஞ்ச நேரம், ஒரு நொடி வாழ்ந்தா கூட நாம வந்து பகவானுடைய தொடர்புல வாழ்ந்தோம் அப்படின்னாக்க அது நம்மளுடைய நிரந்தரமான வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம எத்தனை வருஷம் நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னா, அதாவது பக்தி இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சிக்கல்ல நம்ம மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, நான் ஒரே ஒரு தடவை தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லியிருக்கேன், ஆனா அதுக்குள்ள என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அடுத்த வாழ்க்கையில நான் 2வது தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பேன். புரியுதா? ஒரு தடவை நாம வந்து சொல்லிட்டு அதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை அப்படின்னா இது வீணாவே போகாது. அடுத்த தடவை நான் 2வது ஹரே கிருஷ்ண மந்திரத்திலேருந்து என்னுடைய நெக்ஸ்ட் லைஃப்ல நான் வந்து தொடங்குவேன். நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே ஸ்வல்பம் அபியச தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு 2வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். ஸோ இந்த முயற்சியில கொஞ்சம் கூட குறைவோ இழப்போ கிடையாது. இது வந்து மிக பயங்கரமான பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு சொல்றார். ஓகே, பொருளுரை ஹேமலதா மாதிரி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கட்டுங்களா?
மாதாஜி மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீ மாதாஜி கேக்குதாங்க மாதாஜி? கேக்குது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஆ மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முன்னேறும் ஒவ்வொரு மனிதனும் பகவானின் திருநாமத்தை பாட வேண்டியதன் அவசியத்தை பற்றி ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசித்தார். இன்னும் 7 நாட்கள் மட்டுமே வாழப்போகும் அரசரை உற்சாகப்படுத்துவதற்காக வாழ்வின் பிரச்சனைகளை பற்றி அறியாமல் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதை விட மிக உயர்ந்த நன்மையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முழு உணர்வுடன் நொடி நேரம் வாழ்வது சிறந்தது என்று சுகதேவ கோஸ்வாமி கூறினார். பூரண அறிவுடனும் ஆனந்தத்துடனும் நிரந்தரமாக வாழ்வதே வாழ்வின் மிக உயர்ந்த நன்மையாகும். ஜட உலகின் வெளி தோற்றங்களினால் குழம்பியவர்களும் உண்டு. அருந்தி அழிப்படையும் விலங்குகளின் மனோபாவத்தை உடையவர்களும் பொன்னான நேரம் கழிவதை காணாமல் தங்கள் வாழ்வை வீணாக்குகின்றனர். பந்தப்பட்ட ஆத்மா ஆன்மீக இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு மனித வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். இம்முடிவை அடைவதற்கு மிகச்சிறந்த சாதனமாக இருப்பது பகவான் நாம சங்கீர்த்தனம் ஆகும். முந்தைய பதத்தில் இக்கருத்தை நாம் ஓரளவிற்கு விளக்கினோம். புனித நாமத்தின் திருவடிகளில் இழைக்கப்படும் குற்றங்களை பற்றி நாம் மேலும் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பிரபு உண்மையான வேத நூல்களில் இருந்து பல பகுதிகளை மேற்கோள் காட்டி இக்கூற்றுகளை சாமர்த்தியமாக நிரூபித்துள்ளார். பகவானது நாம கீர்த்தனத்தால் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் ஒருவன் சுலபமாக விடுபட முடியும் என்று விஷ்ணு யாமல தந்திரத்தில் இருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். மார்க்கண்டேய புராணத்தில் இருந்து மேற்கோள் காட்டும் அவர் பகவத் பக்தரை நிந்திப்பதிலோ பகவானின் பக்தரை சிறுமைப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் செவி சாய்ப்பதிலோ ஒருவன் கருத்தை செலுத்தக்கூடாது என்று எச்சரித்துள்ளார். அவதூறு பேசுபவரின் நாவை துண்டிப்பதன் வழியாக பக்தன் ஒருவன் அவனை கட்டுப்படுத்த முயல வேண்டும். அவ்வாறு செய்ய இயலாவிட்டால் பகவத் பக்தரை பற்றி அவதூறுகளை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒருவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். பகவத் பக்தரை பற்றி அவதூறுகளை கேட்கவோ அனுமதிக்கவோ கூடாது என்பதுவே இதன் முடிவுரையாகும். பகவானின் புனித நாமங்கள் தேவர்களின் நாமங்களிலிருந்து வேறுபட்டவையாகும். அசாதாரணமான சக்திகளை கொண்ட உயிர்வாளிகள் அனைவரும் மிக உயர்ந்த சக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவங்களே என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள பகவத்கீதை 10:41 கூறப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்திற்கு கட்டுப்படாதவர்கள் ஒருவரும் இல்லை. பரம புருஷரின் சக்திக்கு சமமானவரோ அல்லது உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லாத காரணத்தால் எவருடைய நாமமும் பகவானின் நாமத்திற்கு ஈடாகாது. பகவான் நாம சங்கீர்த்தனால் எல்லா சக்திகளையும் ஒருவரால் அறிவிக்க முடியும். எனவே பகவானின் உன்னதமான புனித நாமத்தை மற்றெந்த நாமத்துடனும் சமப்படுத்த முடியாது. பிரம்மா, சிவன் அல்லது வேறெந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்களில் ஒருவரும் பரம புருஷராகிய விஷ்ணுவுக்கு ஈடாக முடியாது. சக்தி மிக்கதான பகவானின் புனித நாமம் ஒருவனை பாவ விளைவுகளிலிருந்து உறுதியாக விடுவிக்கும். ஆனால் பகவானின் புனித நாமத்தின் உன்னதமான இச்சக்தியை கெட்ட காரியங்களில் உபயோகிக்க விரும்புபவன் உலகிலேயே மிகவும் இழிவான மனிதனாவான். அத்தகைய மனிதர்கள் பகவானாலேயோ அல்லது அவரது பிரதிநிதிகளாலோ கூட மன்னிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே ஒருவன் தனது வாழ்வை எவ்வித குற்றமும் இல்லாதபடி பகவானை போற்றி புகழ்வதற்காக பயன்படுத்த வேண்டும். இத்தகைய செயல் நொடிப்பொழுது மட்டுமே நிறைவேற்றப்பட்டாலும் அதை அறியாமையில் உழலும் மரத்தை போன்ற நீண்ட ஆயுளை கொண்ட பிற ஜீவராசிகளுடன் ஒப்பிடக்கூடாது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நேரம் அப்படிங்கிறது பொன்னானது. அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விரயம் பண்ண கூடாது. ரொம்ப வருஷம் நம்ம எந்த பலனும் இல்லாமல் வாழ்கிறத விட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட பகவானுடைய பக்தியில் வாழ்றது உயர்ந்தது. ஸோ இங்கே பிரபுபாதர் திரும்ப புனித நாமத்துடைய அந்த குற்றங்களை திரும்ப கொண்டு வரார். ஏன் அப்படின்னா, நாம சொல்லலாம், ஆனால் குற்றம் செஞ்சோம் அப்படின்னாக்க சொன்னதுக்கான பலன் போயிடும். நாம சொன்னதுக்கான அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. அதாவது பகவானுடைய பக்தி நமக்கு கிடைக்காது. பலன்னா அதுதான், பகவான் மேல வளரக்கூடிய அன்பு நமக்கு கிடைக்காது. வைஷ்ணவர்களுடைய கருணை இருந்தாதான் பகவானுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அப்போ யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை, அதாவது பகவானுடைய பக்தர்களை நிந்திக்கிறாங்களோ, 2 விஷயம் இருக்கு. கேட்கறதுனாலயே நமக்கு என்ன ஆயிடும், நம்மளுடைய பக்தி போயிடும். இப்போ மற்றவங்க சொல்லும் போது கேட்க நல்லா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். இதை விட சுவையான விஷயம் வேற எதுவுமே கிடையாது இல்லையா? அந்த மாதாஜி என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நேரம் போறதே தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. இது என்ன பகவத் கதையா? நேரம் போறதே தெரியாம பேசுறதுக்கு யாரை பத்தினோ ஒரு தேவையில்லாத விஷயம். அதை பேசிட்டு இருக்கும் போது கேட்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். ஆமா அப்பா, அது எனக்கு தெரியும். முன்னாடி கூட ஒரு தடவை அப்படி நடந்தது. எஸ் நான் அப்பவே நினைச்சேன், இவங்க இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். பத்தியா நடந்துருச்சு.
அப்படின்னு சொல்லி நாமளும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கக்கூடாது. பட் இதெல்லாம் சத்சங்கத்துக்கு வரும்போது நம்மளுடைய ரஜோ தமோ குணங்களுடைய தாக்கத்தினால இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் நம்ம ஈடுபட்டுருவோம். நம்மளே அறியாம, ஏன்னா அது நமக்கு பழகி போயிருக்கோம், அப்படியே பேசி பேசி பழகி போயிருப்போம். அதை பக்தர்கள் சங்கத்திலேயே நம்ம அப்படியே பண்ணுவோம். அப்போ கேட்கறதே தப்பு. ஒண்ணு பேசுறவங்களுடைய நாக்க துண்டிக்கணுமா, இல்ல கேட்கிற நம்ம தற்கொலை பண்ணிக்கணுமா? அப்போனா இதனுடைய தீவிரம் எப்படி இருக்குன்னு நம்ம உணர்ந்து பார்க்கணும். முதல்ல என்ன சொன்னோம், மதயானை குற்றம் அப்படின்னு சொன்னோம். வைஷ்ணவர்களை நிந்திக்கிறது மதயானை குற்றத்துக்கு, மதயானை ஒரு தோட்டத்துல நுழையறதுக்கு ஒப்பானதுன்னு சொல்றோம். அப்போ அதை கேட்டோம் அப்படின்னா அப்ப அந்த மதயானை என்ன பண்ணும், எல்லாத்தையும் அழிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அப்ப அதை தீவிரத்தை புரிஞ்சுக்கணும். இந்த தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த குற்றங்களை நாம செய்யக்கூடாது. அப்ப திரும்ப இந்த 2வது குற்றத்தை பிரபுபாதர் இங்க கொண்டு வரார் பாருங்க. பிரம்மா, சிவன் அல்லது வேற எந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்களில் ஒருவரும் பரமபுருஷராகி விஷ்ணுவுக்கு ஈடாக முடியாது. சக்தி மிக்கதான பகவானின் புனித நாமம் ஒருவனை பாவ விளைவுகளிலிருந்து உறுதியாக விடுவிக்கும். அதனால இந்த பாவ காரியங்கள் செஞ்சுட்டு நாமத்தை சொல்றதும் தப்பு, மற்ற தேவர்களுடைய நாமங்கள் பகவானுடைய நாமக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. அதே சமயத்துல அவங்க தன்னிச்சையானவங்களும் கிடையாது. பகவான் தான் எல்லா விரிவங்கமா பகவான் தான் இருக்க. அதையும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். ஸோ பரீட்சித் மகாராஜருக்கு 1 வாரம் தான் இருக்கு. அதனால உற்சாகப்படுத்துறார் சுகதேவ கோஸ்வாமி. கவலைப்படாதீங்க, 1 வாரம் தான் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ரொம்ப நாள் வேஸ்டா வாழ்றதை விட இந்த 1 வாரம் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமும் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. கத்வாங்கோ நாம ராஜர்ஷீர் ஞாத்வேயத்தாம் இஹாயுஷக முகூர்த்தாத் சர்வம் உஸ்ரஜ்ய கதவான் அபயம் ஹரிம். தமது வாழ்வு இன்னும் 1 நொடி நேரம் மட்டுமே நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்ட ராஜரிஷியாக கத்வாங்க மகாராஜன் எல்லா பௌதிக செயல்களிலிருந்தும் தம்மை விடுவித்துக் கொண்டு அபயம் அளிப்பவரான முழுமுதற் கடவுளிடம் உடனே தஞ்சமடைந்தார். ஸோ உங்களுக்காவது 1 வாரம், அவருக்கு ஜஸ்ட் 1 செகண்ட் தான் இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் சரணடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளில் வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பொறுப்புள்ள ஒருவன் மனித வாழ்வின் மிக முக்கியமான கடமையில் எப்பொழுதும் திளைத்திருக்க வேண்டும். ஜட வாழ்வின் உடனடியான தேவைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மட்டும் அனைத்தும் ஆகிவிடாது. அடுத்த பிரிவில் மிகச் சிறந்த சூழ்நிலையை பெறுவதற்காக ஒருவன் தன் கடமையில் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மனித வாழ்வு என்பது அத்தகைய முக்கிய கடமையை இலக்காக கொண்டு நம்மை தயார் செய்து கொள்வதற்காக இருப்பதாகும். கத்வாங்க மகராஜன் இங்கு ராஜரிஷி என்று குறிப்பிடப்படுகிறார். ஏனெனில் அரசாங்க கடமைகளில் ஈடுபட்டிருந்தாலும் வாழ்வின் முக்கிய கடமையை அவர் மறந்துவிடவில்லை. யுதிஷ்டிர மகாராஜன் மற்றும் பரீட்சித்து மகாராஜனை போன்ற மற்ற ராஜரிஷிகளின் புனித மன்னர்கள் விஷயத்திலும் இது உண்மையாகும். தங்களின் முக்கிய கடமையை நிறைவேற்றுவதில் விழிப்புடன் இருந்ததன் காரணத்தால் அவர்கள் பிறரால் பின்பற்றத்தக்கவர்களாக இருந்தனர். உயர்கிரகங்களில் அசுரர்களோடு போரிடுவதற்காக கத்வாங்க மகாராஜனை தேவர்கள் அளித்தனர். அவரிடம் பூரண திருப்தி அடைந்த தேவர்கள் அவருக்கு பௌதிக வரங்களை அளிக்க விரும்பினர். ஆனால் தமது கடமையில் கருத்துடன் இருந்த கத்வாங்க மகாராஜன் தமது வாழ்வின் எஞ்சியுள்ள ஆயுளை பற்றி தேவர்களிடம் வினவினார். அவர் மறுபிரிவுக்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்ததால் தேவர்களிடமிருந்து சில பௌதிக நன்மைகளை திரட்டுவதில் அவ்வளவு ஆவல் உள்ளவராக இருக்கவில்லை. அவருடைய வாழ்வு இன்னும் 1 நொடி பொழுது மட்டுமே நீடித்திருக்கிறது என்று தேவர்கள் அறிவித்தனர். உயர்ந்த சுகபோகங்களை கொண்ட தேவர்கள் சொர்க்க லோகத்திலிருந்து உடனே வெளியேறி இந்த பூமியை நோக்கி கீழே இறங்கி கொண்டு இருக்கும் போது அபயம் அளிப்பவரான முழுமுதற் கடவுளிடம் அவர் பூர்ண சரணாகதி அடைந்தார். அவரது பெரும் முயற்சியில் வெற்றி அடைந்து இறுதியில் முக்தியும் பெற்றார். 1 நொடி பொழுதேயான அந்த ராஜரிஷியின் முயற்சி வெற்றியுடையது ஆனது. ஏனெனில் தமது முக்கிய கடமையில் அவர் எப்பொழுதும் முழு கவனத்துடன் இருந்தார். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதத்தின் உருவிலுள்ள ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை கேட்பதெனும் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்கு பரீட்சித்து மகாராஜனுக்கு 7 நாட்கள் மட்டுமே மீதம் இருந்த போதிலும் மகாமுனி சுகதேவ கோஸ்வாமி அவரை உற்சாகப்படுத்தினார். பகவானின் விருப்பத்தினால் பரீட்சித்து மகாராஜன் உடனே மகாமுனி சுகதேவ கோஸ்வாமியை சந்தித்தார். மேலும் அவரால் விட்டு செல்லப்பட்ட ஆன்மீக வெற்றியின் ரகசியம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சரியாக விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபா சொல்ற இந்த பிறவி அப்படிங்கிறது வெறுமை நம்ம பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்துக்கா மட்டும் கிடையாது. நம்மளை நம்ம மறுபிறவிக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றார்.
மறுபிறவிக்கு தயார் பண்ணிக்கிறதுனா என்ன? புண்ணிய காரியமாவது பண்ணணும். அது கூட பண்ணாம வெறுமை நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுலே ஈடுபட்டிருந்தோம் அப்படின்னாக்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடைசியில அந்த வீட்டுல பல்லியாவோ பாம்பாவோ கரப்பாம்பூச்சியாவோ வந்து பிறப்போம். எந்த வீட்டுக்காக நம்ம பணம் சேர்த்து வச்சோமோ, யாருக்காக சொத்து சேர்த்து வச்சோமோ, அதே வீட்டிலே நம்ம வந்து ஒரு கரப்பாம்பூச்சியா இல்லை பள்ளி பாம்பா வந்து பிறக்க வேண்டியிருக்கும். பணத்து மேலே அவ்வளோ ஆசை இருந்தால் அப்படி தான் பிறப்பாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால கட்வாங்க மகாராஜாவுடைய கதையை இங்கே சொல்கிறார். கட்வாங்க மகாராஜா ஒரு ராஜரிஷியாக இருந்தார். அப்போது தேவர்கள் வந்து அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. கட்வாங்க மகாராஜனை கூப்பிட்டு போய் அசுரர்களோட சண்டை போடுறதுக்காக. இது வந்து சொர்க்கலோகத்தில் எப்போவும் நடக்கிற விஷயம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை அப்படிங்கிறது எப்போவுமே அங்கே வந்து கண்டினியூஸாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை இவங்க ஜெயிப்பாங்க, ஒரு தடவை அவங்க ஜெயிப்பாங்க. யார் கை ஓங்கி இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி அசுரர்களோட சண்டை போடுறதுக்கு தேவர்கள் வந்து கட்வாங்க மகாராஜரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு வீரராக இருக்கணும், அவர் எப்பேற்பட்ட ஒரு புண்ணியவானாக இருக்கணும்னு நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போது ஜெயிச்சதுக்கப்புறம் தேவர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது வரங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவர்கள் கொடுக்குற வரங்கள் என்ன மாதிரியான வரங்கள்? பௌதிகமான வரங்கள். ஆன்மீக நன்மை எதுவும் தேவர்களால் கொடுக்க முடியாது. நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். எந்த தேவராலையும் ஆன்மீக நன்மையை கொடுக்க முடியாது. பௌதிகமான வரங்களை தான் அவங்களால கொடுக்க முடியும். அப்போ கட்வாங்க மகாராஜர் அவங்க கொடுக்கக்கூடிய பௌதிக வரங்கள் எதையும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார். தேவர்கள் சொல்றாங்க ஒரு நொடி பொழுதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவலோகத்துல இந்த ஒரு நொடி அப்படிங்கிறத அவர் இந்த பூலோகத்துல வந்தா இன்னும் கொஞ்சம் டைம் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால அவர் டக்குன்னு அங்கேருந்து கீழே வர்றார், சொர்க்கலோகத்திலேருந்து பூமிக்கு வர்றார். வரும்போதே அவருடைய டைம் முடிய போகுது. அவர்னா பகவானை சரணடைஞ்சு முக்தி அடைஞ்சிடுறார். ஸோ அந்த அளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியுது, பகவான் மேல பக்தி செய்ய முடியுது. அந்த கொஞ்ச நேரத்தில் அவரால் பகவான் மேல பக்தி செஞ்சு அவர் பகவானை அடைகிறார். அதனால உனக்கு பரவாயில்லப்பா, ஒரு வாரம் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையா பாகவதம் பேசலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டீவியேஷனும் இல்லாம நம்ம பாகவதத்தை பேசினாலே மிகப்பெரிய நன்மையை அடையலாம் அப்படின்னு நீங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் மகாராஜிட்ட சொல்றார். தவாபி ஏதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதிஹி உபகல்பய தத் சர்வம் தாவத்யத் சம்பராயிகம். பரீட்சித்து மகாராஜனே, இப்போது உமது ஆயுள் இன்னும் 7 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும். எனவே இக்காலத்தில் உமது அடுத்த பிறவியின் சிறந்த நன்மைக்கு தேவையான எல்லா கடமைகளையும் உம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஸோ ஒரு வார டயத்துல உன்னால இந்த காரியத்தை ரொம்ப சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். ஓகே, இங்க கௌரவ்ய அப்படிங்கிற வார்த்தையை எதுக்காக சொல்றார் பரிஷத் மகாராஜன? எஸ், அந்த வம்சம் வந்து குரு வம்சம். ஆனா யார் பிரிச்சு பேசினது? திருதராஷ்டிரர் பிரிச்சு பேசிட்டார் ஆரம்பத்துல. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவக மமகா பாண்டவா சைவ கிம குருவத சஞ்சய. மாமகா என்னுடைய மகன்கள், அப்புறம் பாண்டவர்கள் அப்படின்னு பிரிச்சுட்டார். என்னுடைய மகன்கள் பாண்டவர்கள் பிரிச்சுட்டார். ஆனா பாண்டவர்களும் யாரு? குருவம்சம் தான். கௌரவியன்னா குருவம்சம், அவங்களும் குருவம்சம் தான், அவங்களும் கௌரவர்கள் தான். ஆனா இவர் பிரிச்சதுனால இவங்க கௌரவர்கள்னும் இவங்க பாண்டவர்கள்னும் ஆயிடுச்சு. இந்த குடும்பத்தையே அவர் என்ன பண்ணிட்டார், 2ஆ பிரிச்சுட்டார். இதான் வந்து அசுர மனப்பான்மை. அதனால பாரத கௌரவ இந்த வார்த்தைகள்லாம் இங்க வரும்போது பரிஷித் மகாராஜரை குறிக்குது. பகவத்கீதையில சொல்லும் போது பாரத அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது அது அர்ஜுனனை குறிக்குது. அர்ஜுனுடைய பேரனான அவரும் அதே வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பாரத அப்படின்னு சில சமயத்துல சொல்லப்படுறார். தஸ்மாத் நம்ம படிச்சோம் இல்லையா, தஸ்மாத் பாரத சர்வாத்மா படிச்சோம். ஸோ அதனால அந்த வார்த்தைகள் வரும்போது இங்க வந்து பரிஷித் மகாராஜரை குறிக்குது. அதே குடும்ப வம்சாவளியில வர்றதுனால அந்த வார்த்தைகள் இவரை குறிக்குது. ஓகே, விமலாதேவி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுகதேவ கோஸ்வாமி மிக குறுகிய காலத்திற்குள் அடுத்த பிறவிக்கு தம்மை தயார் செய்து கொண்ட கத்வாங்க மகாராஜனின் உதாரணத்தை மேற்கோள் காட்டிய பின் பரிசித்தின் மரணத்திற்கு இன்னும் 7 நாட்கள் இருப்பதால் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி
அடுத்த பிறவிக்கு தன்னை பரிசித் சுலபமாக தயார் செய்து கொள்ள முடியும் என்று கூறி பரிசித் மகாராஜனை அவர் உற்சாகப்படுத்தினார். மறைமுகமாக பரிசித் மகாராஜன் அவருடைய வாழ்நாளில் மீதமுள்ள இன்னும் 7 நாட்களுக்கு பகவானை பற்றி கேட்டு அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று அந்த கோஸ்வாமி கூறினார். வேறு விதமாக கூறுவதெனில், பரிசித் மகாராஜனிடம் சுகதேவ கோஸ்வாமி கூறியதை போன்று ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதன் மூலமாக மறுபிறவிக்கு தன்னை ஒருவன் சுலபமாக தயார் செய்து கொள்ளலாம். நன்றி மாதாஜி. அடுத்த பிறவிக்கு தயார் பண்ணிக்கிறதுன்னா நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி கிடையாது. பகவானுடைய கதைகளை கேட்டு நம்ம பக்திங்கிற செல்வத்தை சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? பாகவதத்தை நம்ம தொடர்ந்து படிக்கிறது தான். அந்த காலே து புருஷ ஆகதே கத சாத்வசக சிந்தியாத் அசங்க சாஸ்திரேன ஸ்பிருகம் தேக அனுயேச்சதம். வாழ்வின் இறுதி கட்டத்தில் மரணத்தை பற்றி அஞ்சாமல் இருப்பதற்கு போதுமான தைரியம் உள்ளவனாக ஒருவன் இருக்க வேண்டும். ஆனால் ஜட உடல், அதற்கு சம்பந்தம் உள்ளவை மற்றும் அதனுடைய ஆசைகள் முதலான எல்லா பற்றுகளிலிருந்தும் ஒருவன் தன்னை துண்டித்துக் கொள்ள வேண்டும். ஸோ மரணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பயம் இல்லையா? அந்த பயத்திலேருந்து ஒருத்தர் விடுபடணும் அப்படின்னா இந்த பற்றுகள்லேருந்து விடுபடணும். எந்த அளவுக்கு நம்ம பற்றுலேருந்து விடுபடுறோமோ அந்த அளவுக்கு நாம மரண பயம் இல்லாம இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு எப்பவுமே இருக்கும் இல்லையா? இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தெருவில் போகும்போது இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்க நகை அணிஞ்சிருந்தா கூட அதை எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒன்று டூப்ளிகேட்டை தான் போட்டு போகணும் போல இருக்கு. அதுவும் இப்போ விற்கிற விலைக்கு பயமா இருக்கு இல்லையா? ஸோ யார் எப்போ நம்ம கையில் இருக்கிறத பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம். ஆனால் அந்த பற்றுலேருந்து நம்ம விடுபட்டோம் அப்படின்னா அதுக்காக யாராவது பறிச்சுட்டு போகணும்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு 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 உதாரணம் தான். அதனால இந்த உடல் மேல நமக்கு இருக்கிற பற்று, அவ்வளவு பற்று இருந்தது அப்படின்னாக்க மரணம் நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். உடல் மேல பற்று இல்லை அப்படின்னா, நம்ம இந்த உடல் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் அன்னைக்கே சொன்னேன் 2 விதமான பயணங்கள். ஒன்று என்ன மாதிரி பயணம்? எங்கே போக போகிறோன்னு தெரியாது, டிக்கெட் புக் பண்ணலை, தங்கறதுக்கு எந்த விதமான ரூமும் புக் பண்ணலை, ஆனால் போய்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பயணம். பாதையும் இருட்டாக இருக்குது, கையில் காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய்தான் ஆகணுங்கிற மாதிரி பயணம். இன்னொரு பயணம் எப்படி பயணம்? நல்ல வெளிச்சமான பாதை இருக்குது, நம்ம முன்னாடி நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க, நம்ம சீட்டை ரூமெல்லாம் புக் பண்ணியாச்சு, நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது, நாம் அங்கே போய் என்ன பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியும். எந்த பயணம் இனிமையானது அப்படின்னா 2வது பயணம் தான் இனிமையானது இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் பகவத் பக்தியில் ஈடுபட்டு அவர் பயிற்சி பண்ணியிருந்தார் அப்படின்னா மரணத்தை அவர் துச்சமா நினைப்பார். நல்ல தீவிரமா பக்தி பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு மரணம் ஒரு பொருட்டே கிடையாது. நல்லா தெரியும், ஒரு நாள் நம்ம இந்த உடலை விட்டு போகத்தான் போறோம். அதனால இந்த உடலை விட்டு போகிறதுக்காக இதுக்காக நம்ம பயப்படணும்? இங்க இருந்தாலும் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்ல போறேன், அங்க போனாலும் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்ல போறேன், எனக்கு வேற எந்த மாற்றமும் கிடையாது, என்னுடைய செயல்ல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு பக்தருக்கு பயம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பயம்தான். ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயம்தான், இருட்டை பார்த்தா பயம்தான், எல்லாத்த பார்த்தாலும் பயம்தான் நமக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மந்திரம் சொல்லணும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒண்ணுதான் நம்மளை நல்ல கதிக்கு கொண்டு போகும். ஸோ பெரிய பொருளுரையருக்கு 2 பேர் படிங்க. மீனா எம் மாதாஜி படிங்க, நெக்ஸ்ட் சாந்தி மாதாஜி படிங்க. கண்டினியூஸா படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. தீவிரமான பௌதிக வாழ்வின் முட்டாள்தனம் என்னவென்றால், மதிப்பு மிக்க மனித சக்தியால் படைக்கப்பட்டுள்ள இங்குள்ள அனைத்தையும் ஒருவன் கைவிட வேண்டியிருக்கும் என்பது நிச்சயம். என்றாலும் நிரந்தரமாக இவ்வுலகில் வாழலாம் என்று மக்கள் எண்ணுகின்றனர். ஆன்மீக ஆத்மாவை பற்றிய எந்த தகவலையும் அறியாத மூடர்களான புகழ்பெற்ற அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவவாதிகளை போன்றவர்கள் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே நீடிப்பதான இவ்வாழ்வே அனைத்தும் என்றும் மரணத்திற்கு பின் ஒன்றும் இல்லை என்றும் நினைக்கின்றனர். இவ்வுலகின் கல்விமான்களுக்கு இடையிலும் கூட காணப்படும் பற்றாக்குறையான அறிவு மனித சக்தியின் உயிர்ப்பை அழித்து கொண்டிருக்கிறது. இதனால் உண்டாகும் பயங்கரமான விளைவு தெளிவாக உணரப்படுகிறது. இருப்பினும் ஜடப்பற்று கொண்ட மூடர்கள் மறுபிறவியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிவதில்
கவலைப்படாதவர்களாக இருக்கின்றனர். வெறும் புற உடையாக மட்டுமே உள்ளதான தற்போதைய இந்த உடலின் முடிவிற்கு பிறகும் கூட தனித்தன்மை உடையதான உயிர் வாழியின் சொரூபம் அழிவதில்லை என்பதை ஒருவன் அறிய வேண்டும் என்பதே பகவத்கீதையின் தொடக்க போதனையாகும். ஒருவன் பழைய உடையை மாற்றுவதைப் போலவே தனிப்பட்ட ஜீவராசி தன்னுடைய உடலை மாற்றுகிறான். இத்தகைய உடல் மாற்றமே மரணம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தற்போதைய வாழ்வின் ஆயுட்காலம் முடிந்தவுடன் உடலை மாற்றக்கூடிய முறையே மரணம் என்பதாகும். புத்தியுள்ள ஒருவன் இதற்கு தயாராக இருந்து மறுபிறவியில் மிகச்சிறந்த உடலை பெற முயல வேண்டும். உடல்களில் மிகச்சிறந்தது ஆன்மீக உடலாகும். இது பகவானின் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்பவர்களாலோ அல்லது பிரம்மத்தின் ஆதிக்கத்தினுள் நுழைபவர்களாலோ அடையப்படுகிறது. இக்காண்டத்தின் 2ஆம் அத்தியாயத்தில் சரிங்க சரி. நன்றி மாதாஜி. இக்காண்டத்தின் 2ஆம் அத்தியாயத்தில் இந்த விவகாரம் விரிவாக விளக்கப்படும். ஆனால் உடல் மாற்றத்தை பொறுத்தவரை மறுபிறவிக்கு ஒருவன் இப்போதே தயார் செய்ய வேண்டும். மூடர்கள் தற்போதுள்ள நிரந்தரமற்ற வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்குவதால் அவர்கள் உடலையும் அதற்கு சம்பந்தம் உள்ளவைகளையுமே அடிப்படையாக கொள்கின்றனர். உடல் சம்பந்தங்கள் இந்த உடல் வரை விரிவடைவது மட்டுமல்லாமல் வாழ்வின் இறுதியில் முடிந்துவிடும். குடும்ப அங்கத்தினர்கள், மனைவி, குழந்தைகள், சமூகம் மற்றும் நாடு போன்ற இன்னும் பல்வேறு பொருட்கள் வரையும் அவை விரிவடைகின்றன. மரணமடைந்ததும் தற்போதுள்ள உடல் உறவுகளை பற்றிய அனைத்தையும் ஒருவன் மறந்து விடுகிறான். இரவில் உறங்கும் பொழுது இது சம்பந்தமான சிறு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். உறக்கத்தில் உடலையும் உடல் சம்பந்தமான விஷயங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். மரணம் என்பது பந்தப்பட்ட வாழ்வில் மற்றொரு ஆயுளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சில மாதங்களுக்கு உறங்குவதை போன்றதாகும். இத்தகைய வாழ்வு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இயற்கையின் விதியால் நமக்கு வழங்கப்படுகிறது. எனவே தற்போதுள்ள இவ்வுடலின் ஆயுட்காலத்தில் ஆசையை மட்டும் ஒருவன் மாற்றிக்கொண்டால் போதும். இதற்கு தற்போதுள்ள மனித வாழ்வில் பயிற்சி தேவைப்படுகிறது. இப்பயிற்சி வாழ்வின் எந்த படியிலும் துவங்கலாம் அல்லது மரணத்திற்கு சில வினாடிகளுக்கு முன்பும் கூட துவங்கலாம். ஆனால் ஒருவருடைய வாழ்வின் துவக்கத்திலிருந்தே பயிற்சியை பெற வேண்டும் என்பதுதான் வழக்கமான முறையாகும். அதாவது பிரம்மச்சரியத்தில் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி வாழ்வின் கிரகஸ்த, வானப்பிரஸ்த மற்றும் சந்நியாச நிலைகளுக்கு ஏற்றம் பெறுவதாகும். இத்தகைய பயிற்சியை அளிக்கும் ஸ்தாபனம் வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனித வாழ்வை பக்குவப்படுத்தக்கூடிய மிகச் சிறந்த முறையாகும். எனவே குடும்ப, சமூக அல்லது அரசியல் வாழ்வில் உள்ள பற்றுக்களை 50 வயதிலோ அல்லது அதைவிட சீக்கிரமாகவோ கைவிட வேண்டும். மேலும் வானப்பிரஸ்த மற்றும் சந்நியாச ஆசிரமங்களில் உள்ள பயிற்சி அடுத்த பிறவியை தயார் செய்வதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தலைவர்கள் என்னும் போர்வையில் உள்ள மூடர்களான பௌதீகவாதிகள் குடும்ப விவகாரங்களிலிருந்து துண்டித்துக் கொள்ள முயலாமல் அவற்றுடன் தங்களை பிணைத்துக் கொள்கின்றனர். இதன் விளைவாக இயற்கையின் விதிகளுக்கு அவர்கள் பலியாகி அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப மீண்டும் ஸ்தூல உடல்களை பெறுகின்றனர். வாழ்வின் இறுதியில் மூடர்களான இத்தகைய தலைவர்களுக்கு மக்களின் மரியாதை கொஞ்சம் இருக்கக்கூடும். ஆனால் அனைவருடைய கைகளையும் கால்களையும் இறுக்கமாக பிணைத்திருக்கும் இயற்கையின் விதிகளிலிருந்து இவர்கள் தப்பிவிட முடியாது. எனவே குடும்பம், சமூகம், தேசம் போன்றவைகளில் உள்ள பற்றை ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டிற்கு மாற்றிவிடுவதன் மூலமாக குடும்ப உறவுகளை அனைவரும் மனமுவந்து துறந்து விடுவதே மிகச் சிறந்ததாகும். ஒருவன் குடும்ப பற்றின் எல்லா ஆசைகளையும் துறந்து விட வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்ந்த ஆசைகள் ஒருவனுக்கு அவசியமாகும். இல்லையெனில் ஆரோக்கியமற்ற ஆசைகளை துறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஜீவனின் இணைபிரியாத அம்சமாக இருப்பது ஆசை. ஜீவன் அழிவற்றவனாய் இருப்பதால் அவனுடைய ஆசைகளும் அழிவற்றவை ஆகும். எனவே விருப்பங்களை ஒருவன் நிறுத்த முடியாது. ஆனால் விரும்பும் விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே முக்தியடைந்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திரும்பிச் செல்ல உதவும் விருப்பங்களை ஒருவன் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இதனால் பக்தி தொண்டினுடைய முன்னேற்றத்தின் விகிதத்துக்கு ஏற்ப பௌதீக லாபம், கௌரவம் மற்றும் கீர்த்தி ஆகியவற்றிலுள்ள ஆசை தானாக குறைந்துவிடும். ஓர் உயிர்வாளி தொண்டு செய்வதற்கென உள்ளவன் என்பதால் அவனுடைய ஆசைகள் அத்தகைய சேவை ஆற்றும் மனோநிலையை மையமாக கொண்டுள்ளன. அரசாங்க மேல் அதிகாரி முதற்கொண்டு தெருவில் உள்ள அற்ப ஏழை வரை இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு தொண்டு செய்கின்றனர். தொண்டு செய்யும் ஆசையை ஜடத்திலிருந்து ஆன்மீகத்திடமோ அல்லது சைத்தானிடமிருந்து பகவானிடமோ மாற்றுவதால் தொண்டு செய்யும் மனோநிலையின் பூர்ணத்துவம் சுலபமாக அடையப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நீண்ட பொருளுரை, அருமையான விஷயங்களை பிரபுபாதர் கொடுத்திருக்கார்.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நாம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு உண்டாக்குற பொருள்களை எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? விட்டுட்டு தான் போக போறோம். ஆனா அது புரியாம அதை கண்டுபிடிக்கிறதுலயே வாழ்நாள எல்லாரும் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை விதவிதமான கண்டுபிடிப்புகள் வருது. அதுவும் இந்த நாள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க நாளுக்கு நாள் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே போறாங்க. இதனால நமக்கு ஆன்மீகமா ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னா அதை நம்ம ஆன்மீகத்துக்கு பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம அந்த ஜூம்ல படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பகவானுடைய பக்தி தொண்டுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நன்மை. இல்லைன்னா இந்த பௌதிக விஷயங்களால ஒருத்தருக்கு எந்த நன்மையும் கிடையாது. இப்போ மரணம் அப்படிங்கிறது பழைய உடலை போட்டுட்டு உடைய போட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி. என்ன ஸ்லோகத்துல சொல்றார் பகவான் பகவத்கீதையில? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? பழைய பழைய ட்ரெஸ்ஸை போட்டு புது ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன ஸ்லோகம்? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் அந்யானி சம்யானி நவானி தேஹி அப்படின்னு சொல்றார். பகவத்கீதை 2.22 நினைக்கிறேன். ஸோ பழைய ட்ரெஸ்ஸை போட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி. புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்காக எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கேட்குறார். ஸோ அதனால இதான் மரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த உடல் அடுத்த உடல் அப்படிங்கிறது உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னு பிரபா சொல்றார். திரும்ப பண்ணியாவோ ஒரு புழு பூச்சியாவோ மரம் செடி கொடியாவோ பொறுக்கிற மாதிரி நம்ம காரியங்களை செய்யக்கூடாது. மனித வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலையை அடையிறதுக்காக முயற்சி செய்யணும். அப்போ உன்னதமான உடல் அப்படின்னா ஆன்மீகமான உடல். ஆத்மாவுக்கு நமக்கான உடல் என்னன்னா நம்மளுடைய இயற்கையான உடல், அதுதான் ஆன்மீகமான உடல். அது எங்க கிடைக்கும்? பகவானுடைய ராஜ்யத்துல தான் கிடைக்கும். அதை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம ஜபம் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். பகவானை பத்தி கேட்கணும், அவரை பத்தின விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்லோகங்கள்லாம் மெமரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு பொழுதே பத்தாது. நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க டைமே பத்தாது, நமக்கு மற்ற விஷயங்கள்ல கவனம் போகாது. அப்போ ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்க சுயநலம், நான் அப்படிங்கிற சுயநலம். இந்த சுயநலம் என்ன ஆகுதுன்னா விரிவடைந்த சுயநலமா மாறுது. சுயநலம் விரிவடைந்த சுயநலம் என்ன அப்படின்னாக்க என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம், என்னுடைய நாடு, என்னுடைய உலகம் அப்படிங்கிறது என்ன ஆகுது? எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஒன்று வந்து நம்மளுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இன்னொன்று எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். அந்த எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்? பெரிய தியாகம் மாதிரி தெரியும். என்னுடைய நாட்டுக்காக நான் இதை செய்கிறேன், என்னுடைய சமூகத்துக்காக நான் இதை செய்கிறேன், என்னுடைய இனத்துக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய தியாகம் மாதிரி தெரியும். ஆனால் அதுவும் என்னதான்? விரிவடைந்த சுயநலம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய சுயநலம் அப்படிங்கிறது பகவான்கிட்ட தான் இருக்கு. எத் சுவார்த்த கதிம் ச விஷ்ணு. நம்மளுடைய சுவார்த்த கதி, நம்மளுடைய சுயநலம் யார்கிட்ட இருக்குன்னா பகவான்கிட்ட தான் இருக்கு. அதனால அதை அடையிறதுக்கு நாம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி நமக்கு தேவையா இருக்கு. ஸோ இங்க பிரபா சொல்றார் குடும்ப உறவெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்றார். நிறைய பேர் இங்க வந்து குழந்தைங்கள்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் கிரகஸ்த தர்மத்தை 100% கரெக்டா கடைபிடிக்கணும். குழந்தைங்களுக்கு பிரசாதம் நேரத்துக்கு கரெக்டாக கொடுக்கணும். உங்களுடைய கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்யணும். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கணும். கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளுடைய கிரகஸ்த தர்மத்தை நம்ம சரியாக செய்யணும். பக்தர்களுக்கு சேவை செய்யணும், பக்தர்களை கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்கணும், வீட்டில் நாம சங்கீர்த்தனம் வைக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ இதை விடணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்லாம் பெருசாயிட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ நாம 50 வயசுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாவி கொத்து என்னுடைய இடுப்பில் தான் இருக்க வேண்டும் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் வர மருமகள்லாம் இருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா நமக்கு அந்த மனநிலையில தான் நம்ம தான் கஷ்டப்படுவோம். அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க, ஆனா நம்ம தான் கஷ்டப்படுவோம். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைன்னா தனி கொடுத்தனம் போனாங்க. மாமியாரோடலாம் ஒத்து வரல, கூட்டு குடும்பத்துல ஒத்து வரலன்னா தனி கொடுத்தனம் போனாங்க. இப்ப என்ன பண்றாங்க? தனியாவே போயிடுறாங்க. நீ தனியா இருந்துக்கோ, நான் தனியா இருந்துக்கிறேன். எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால குடும்ப பற்றுதல் அப்படிங்கிறதுனா என்ன, நம்மளுடைய கடமைனா என்னது, ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க.
குழந்தைகளை பராமரிக்கிறது, வீட்டை பராமரிக்கிறது, கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்யறது, நமக்கு வேண்டிய நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய கிரகஸ்தர்களுடைய கடமை. இதெல்லாம் விட சொல்லி எங்கேயுமே சொல்லவே இல்லை. எப்ப விடணும், எப்ப செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்கு. 50 வயசுக்கு மேல இதை விடாம செய்யறது தான் தப்பு. 50-60 வயசு ஆனாலும் இதெல்லாம் விடாம இதையே பிடிச்சிட்டு இருக்கிறது தப்பு. ஆனா செய்ய வேண்டிய காலத்துல இதை விடுறதும் தப்பு. அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய பக்தியை மையமா வச்சு நம்ம குடும்பத்தை நாம நல்ல முறையில நடத்தணும். குழந்தைகள்கிட்ட அன்பா பாசமா நம்ம கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செஞ்சு நாம எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். நம்மளுடைய சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம கிரகஸ்த வாழ்க்கையில எந்த தவறும் கிடையாது. சரியா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இருந்தா நம்ம திங்கட்கிழமை விவாதிப்போம். ஏன்னா எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. அதனால நான் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 பஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துப்யைவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே